இங்கே வாசலிலே ஒரு பெரிய இரும்பு குழாயை வைத்திருக்கின்றார்கள். தேர்தல் காலமாகையால் நீங்கள் இந்த காணிகளை விடுவிப்பதாக ஒரு சாரர் குற்றம் சாட்டுகிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? தேர்தல் காலம் என்றில்லை, எமது ஆட்சி அமைத்து இன்று 5 மாதங்களை கடந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றன. இந்த வீட்டிலே செல் கோதுகளை கூட காணக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது இது ஆர்ட்லரி செல்லினுடைய கோதாக கூட இருக்கலாம். பிறகு ஒரு கிழமை கழிச்சு எல்லாம் இது உடைச்சுத்தானே கிடக்கு. இதுக்குள்ள வந்து களை கொடுக்க வலிக்கிறாங்கடா போல அங்க குறுக்க வெளியே போட்டு நிப்பாடியா அவ்வளோட நிப்பாடியா இரும்பு கிடக்கு. இதான் நடந்த பிரச்சனை. இது ஏற்கனவே முதல்ல விட்டார். சரி 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 மேமோக்குது ஐயா மேமோக்குது பகர் மே அப்ப மின்சார வசதி இல்லை. அவையெல்லாம் கடத்திட்டு இப்ப கடத்தி இருக்கிறேன். இப்ப அவையெல்லாம் இருந்ததானே இப்ப கடத்தி இருக்கிறேன். அந்த பகுதியிலே ஒரு அணைக்கட்டு செல்லுகின்றது, பாதுகாப்பு அணைக்கட்டு. இந்த பகுதியிலே பார்த்தீங்கன்னா தெரியும், ஏராளமான இராணுவ சப்பாத்துகள் இங்கே காணப்படுகின்றன. இது சிவனுக்கு வாங்க ராமி போட்டது. இந்த செட்டெல்லாம் போட்டது. அப்ப சிவன் ஃபேக்டரி இதுல இருந்து எவ்வளவு தூரம்? பக்கத்துல தெரியுது ஃபேக்டரி தான் இது. அவங்களோட மதில் தான் இது. சிவன் ஃபேக்டரி மதில் தான். இந்த மதில் கரையெல்லாம் எங்கள்கிட்ட ஒழுங்க வருது. மாங்கொல்ல ஒழுங்க. இங்கே பார்த்தீர்கள் என்றால் தெரியும், இராணுவ தொப்பி காணப்படுகின்றது. அதே நேரம் செல் குழாய்களை நினைக்கின்றேன், அவற்றை கூட இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. தேர்தல் காலத்தில் பல வதந்திகளை குறிப்பிடுவார்கள். இன்று நான் நினைக்கிறேன் திடீரென்று கூட இந்த இடத்தில் பௌத்தொகையில் வந்து விட்டது என்று இவர்கள் கூறுவதற்கு எத்தனிப்பார்கள். ஏனென்றால் தேர்தலில் அவர்கள் இறுதி தருவாயில் இருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த தேர்தலில் தாங்கள் வங்குரோத் அடைந்து விட்டால் பிழைப்புவாத அரசியலை இனிமேலும் மேற்கொள்ள முடியாது என்று திடசங்கமாக கூறுவோம். நாங்கள் அவர்களிடம் ஒன்றை கூறுகிறோம். இதுல வந்து இப்படி திரும்ப இந்த இடத்துல ஒரு திருப்ப முடிவு இதுதான். அங்க போய் நேர போய் அவங்க போய் அதாவது அதை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறீங்களா அந்த விஷயத்தை? எங்களோட இருந்தாரு. இது ஒரு அண்ணாட்ட வீடு, பின்னுக்குள்ள வீடு கூட அண்ணாட்ட வீடு. அது ஒரு ரயில்வே காட் சுந்தரம் சொல்லி மாசத்த வீடு. அது எந்த பக்கமாக ஓடுவது என்பது தெரியாது. அந்த பகுதி ஒன்றிலே மரங்களை தரித்து உடனடியாக துப்புரவு வேலைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள். அதுதான் சத்தம் கேட்டு கொண்டிருக்கின்றது. இது யாருடைய வீடோ தெரியவில்லை. இந்த வீட்டின் உரிமையாளர்கள் யாராவது இருந்தால் கீழே கருத்து பகுதியிலே சொல்லவும், இந்த வீட்டில் வாழ்ந்த அனுபவங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளவும். சட்டமானி அறிவித்தலின்படி பல ஏக்கர் கணக்கான காணிகளை சொதுக்கேற்றிருக்கிறார்கள். அதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன? இந்த கிணற்றுக்கு அருகாமையில் தான் இந்த உருமறைப்பு செய்யப்பட்ட இந்த பங்கர் காணப்படுகின்றது. சுத்தம் செய்த பின் இந்த பகுதிகள் முற்றுமுழுதாக மாறிவிடும். பின்னரான காலப்பகுதியிலே இந்த வீட்டு உரிமையாளர்கள் இவ்வாறான ஒரு விடயத்தை பார்க்க முடியாது. எனவே இது ஒரு வரலாற்று பதிவாக இருக்கின்றது. தமிழர்கள் தமது வாழ்வியலில் எத்தனை விதமான துன்பங்களை எதிர்நோக்கி இருக்கிறார்கள் என்ற விடயத்தை அறிவதற்காக இவ்வாறான காணொளிகளை கூட நாங்கள் எதிர்கால தலைமுறைகளுக்கு விட்டு செல்லலாம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போது யாழ்ப்பாணம் காங்கேசன் துறை பகுதிக்கு வந்திருக்கின்றேன். இந்த காங்கேசன் துறை பகுதியிலும் குறிப்பாக நான் வந்திருக்கக்கூடிய இந்த இடமானது மாங்கொல்லை பகுதி என அழைக்கப்படுகின்றது. இந்த மாங்கொல்லை பகுதி முழுமையாக, அதாவது இந்த மாங்கொல்லை என சொல்லப்படுகின்ற இந்த காங்கேசன் துறை பகுதியின் குறிச்சி பகுதியானது இன்றைய நாளிலே முழுமையாக விடுவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது இந்த காணொலியை ஒளிப்பதிவு செய்யக்கூடிய இன்றைய நாளுக்கு முதல் நாள், அதாவது நேற்றைய நாளிலே உத்தியோகபூர்வமாக இந்த காணிகளுடைய பத்திரங்கள் அரசு அதிபரிடம் இராணுவத்தினருடைய தலைமை பிரிவினரால் கையளிக்கப்பட்டிருந்தன. இன்று காலை இந்த பகுதிக்கு தமது காணிகளையும் வீடுகளையும் பார்வையிடுவதற்காக ஏராளமானவர்கள் வந்திருக்கின்றார்கள். அதே நேரம் பலர் வெளிநாடுகளில் இருக்கிறார்கள். இந்த ஊர்களைச் சேர்ந்தவர்கள் அவர்களும் மிக விரைவில் இந்த பகுதிக்கு வருவார்கள் என நம்பப்படுகின்றது. நான் இப்போது விடுவிக்கப்பட்ட பகுதிகளிலே என்னென்ன விடயங்கள் இருக்கின்றன, என்னென்ன தடங்கள் இருக்கின்றன என்ற விடயங்களை முழுமையாக இந்த காணொலி ஊடாக உங்களுக்காக காட்சிப்படுத்த இருக்கின்றேன். தொடர்ந்தும் இந்த காணொலியோடு இணைந்திருங்கள்.
இப்போது நாங்கள் இந்த விடுவிக்கப்பட்ட பகுதியின் உள்ளே வந்திருக்கின்றோம். உள்ளே விடுவிக்கப்பட்ட அந்த வீட்டினுடைய உரிமையாளர்கள் வந்து தமது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நீண்ட நாட்களுக்கு பிறகு தமது காணிகளை பார்வையிட்ட மகிழ்ச்சியிலே அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள். அவர்களுடன் நாங்களும் பேசி பார்க்கலாம். இந்த வீடு வந்து நல்ல முறையிலே அவர்களால் பராமரிக்கப்பட்டிருக்கின்றது. அவர்களுடைய தேவைக்காக, அதாவது இராணுவத்தினுடைய தேவைக்காக இந்த வீடு வந்து வர்ணம் தீட்டப்பட்டு பராமரிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த விடயங்களை நாங்கள் இப்போது பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது. இப்போது விடுவிக்கப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டின் உரிமையாளர், அவருடைய மருமகளாக இருக்கக்கூடிய இந்த அம்மாவோட கதைக்கலாம். வணக்கம் அம்மா. திருநாவுக்கரசு சரோஜா மாதகன். இந்த வீட்டுக்கு நீங்கள் கடைசியா நீங்கள் இப்ப வந்துக்கிறீங்க? உங்க மாமன் குடிபோலுக்கு வந்தீங்க. அதுக்கு பிறகு நான் வரையில அவையிலும் கொஞ்ச காலத்துல போட்டேன். அந்த காலப்பகுதியில இடம் பெயர்ந்து போன பிறகு ஒன்றும் இல்லை. அப்ப இந்த வீட்டுக்காரருங்க இப்ப லண்டன்ல இருக்கணுமா? சரி சரி. 3 பொம்பளை பிள்ளைகள் லண்டன்ல. அவர் பார்க்கல, அவதான் பார்த்தேன். அவர் ஏற்கனவே காணியில இந்த வீட்டை குடிபுதலுக்கு அவர் பள்ளியில இருக்குது. இவர் அம்மா தான் குடிபுதலை எல்லாம் வச்சு வீட்டை கட்டிட்டாங்க. அந்த குடிபூர்வ நேரமே அவர் வெளிநாட்டுல நின்றவர். அம்மா தான் எல்லாம் ஒன்றும் தெரியாது வந்தது. அவருக்கு ஒன்றும் தெரியாது. இதுதான் வந்து பார்க்க போறேன். சரி சரி. வாரம் சொல்லிக்கிறாரோ? வர போறேன். சரி சரி. இப்படி வாங்க அந்த வீட்டை பார்ப்போம். நீங்கள் இந்த வீட்டுக்கு வரைக்கும் உங்களுக்கு எத்தனை வயது? எனக்கு ஒரு 30 வயசு. இப்ப 63 வயசு. சரி 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 சரி. அதாவது இருக்கக்கூடிய வீடுகள்ல இது கொஞ்சம் நல்ல வீடா இருக்கு. என்ன இதெல்லாம் இது லரசிட்டு அடிக்கிறாங்க. அது ஆரஞ்சு லரசி அவே அடிச்சிருந்தாங்க. இதெல்லாம் முடிச்சு போட்டுறோம். பரவாயில்ல, எல்லா அதே தான் இருக்கு. இந்த அறை நல்லா இருக்கு. பிள்ளைங்களே இந்த அறை நல்லா இருக்கு. இந்த அறை வந்து நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சரி 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 சரி. அப்ப மின்சார வசதி இல்ல அவையெல்லாம் கலத்தி இருக்கிறேன். இப்ப கலத்தி இருக்கிறேன். இப்ப அவையெல்லாம் இருந்தாதானே இப்ப கலத்தி இருக்கிறேன். பாவிச்சு போட்டு பக்கத்துல விட்டு போய் இது கொஞ்சம் நீட்டு குறைவா இருக்குது. இதுதான் டொய்லெட். இந்த ஒரு வீட்டு அறையா கண்டு அட்டாச் பாத்ரூம் இணைந்த குடியல் பாவிச்சிருக்கிறேன். இந்த குசினிக்கெல்லாம் சமைச்சிருக்கணும் போட்ட கடையாளங்க. குசினிக்கெல்லாம் சமைச்சிருக்கிறேன். இந்த பிளாட் எல்லாம் நல்லா கிடக்கு. நாங்கள் கட்டின வரைக்கும் வந்துருக்கு. இந்த வீட்டுக்கு வந்து நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் திருத்த வேலைகள் குறைவு. என்ன திருத்த வேலைகள் குறைவு கொஞ்சம். அதை பராமரிச்சிருக்க வழியா குறைவு. உங்களுக்கு பெயிண்ட் வச்சிருக்கிறேன். சரி சரி சரி. எப்ப வாரம் சொல்லிங்க வீட்டுக்காரர்? 3 நாளா வேணும். 3 நாள் வரையும் இந்த மகிழ்ச்சி இந்த உச்சத்துல ஓடி வர போய் அவர் மாக்கல. அதான் அதான். சரி அம்மா, நன்றி அம்மா. உங்களுக்கு அதானோ அதே பாவிக்கலாம். ஆமா ஆமா. காணியும் வீடும் கிடைச்சதே பெரிய விஷயம். நிறைய காணியை வந்து இனிமேல் மக்களுக்கு கொடுக்காத சுவீகரிக்க போயிடும். அதானோ அதுல உங்களுக்கு கிடைச்சது பெரிய விஷயம். ஆமா ஆமா. பார்த்தீங்கன்னா தெரியும், அவர்கள் பாவித்த இடங்களை தவிர ஏனைய பகுதிகள் வந்து பற்றைகள் நிறைந்த பகுதிகளாக இருக்கின்றன. இந்த இடங்களை பார்வையிடுவதற்கு பலரும் தமது மகிழ்ச்சியான பயணங்களை இங்கே மேற்கொண்டிருக்கிறார்கள். இப்போது எனக்கு முன்பாக வரக்கூடிய ஐயா அவர்கள் தனது தம்பியாருடைய வீடை பார்வையிடுவதற்காக வந்திருக்கின்றார். அவரை அழைத்து சென்று அவருடைய தம்பியாருடைய வீடை பார்க்கலாம். இது சிவனுக்கு வாங்கல் ஆமி போட்டது. இந்த செட்டெல்லாம் போட்டது. அப்ப சிவன் பக்தி இதுல இருந்து எவ்வளவு தூரம்? பக்கத்துல தெரியுது ஃபேக்டரி தான் இது. அவங்களோட மதில் தான் இது. சிவன் பக்தி மதில். இந்த மதில் கரையெல்லாம் எங்கட ஒழுங்க வருது. மாங்கொல்ல ஒழுங்க. மாங்கொல்ல ஒழுங்க அதாவது சிமெண்ட் தொழிற்சாலை பக்கத்துல ஒழுங்க. ஒழுங்கை பக்கத்துல இடத்துக்கு பேர் மாங்கொல்ல. இல்ல அந்த ஒழுங்கமாவையும் மாங்கொல்ல தான். அந்த ஒழுங்கை பேரே மாங்கொல்ல. எல்லா பவுண்டரி அந்த மதில். சரி சரி. அதாவது இந்த பகுதி வந்து மாங்கொல்லை பகுதி என சொல்லப்படுகின்றது. அதாவது சீமெந்து தொழிற்சாலைக்கு அருகில் இருக்கக்கூடிய பகுதி மாங்கொல்லை பகுதி. இந்த மாங்கொல்லை பகுதியில் இருக்கக்கூடிய சில பகுதிகளைத்தான் நேற்றைய தினம் உத்தியோகபூர்வமாக விடுவித்திருக்கின்றார்கள். இன்றைய தினம் இந்த பகுதிக்குள்ளே மக்கள் வருவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது.
பொதுவாக நாங்கள் எங்கு விடுவிக்கப்பட்ட இடம் எங்கு சென்றாலும் அங்கே அவர்களுடைய வழிபாட்டு தலங்களை காணக்கூடியதாக இருக்கும். அவ்வாறான ஒரு வழிபாட்டு தலம் தான் இது. அவ்வாறு விடுவிக்கப்பட்ட ஒரு பகுதியின் உள்ளே இருக்கக்கூடிய வீடுதான் இது. இங்கே தற்போது அவர்களுடைய ஆடைகள் தோய்த்து உலர்ந்த ஆடைகள் காய்ந்து கொண்டிருக்கின்றன. இந்த பகுதியில் வந்து நாய்களும் அதிகமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு தொட்டி உண்டு. இங்கே அள்ளி குளிப்பதற்காக இந்த தொட்டியை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதற்குரிய கிணறு மூடப்பட்டிருக்கின்றது. இங்கே இருக்கக்கூடிய வீடுகளை நாங்கள் இப்போது பார்க்கின்றோம். இது கிட்டத்தட்ட ஒரு சமையல் அறையாக பாவித்திருக்கிறார்கள். இந்த இடத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. நீங்கள் முன்னாள் ஒரு கிராம சேவகராக இருக்கிறீர்கள். அந்த சமூகத்துக்கு நிறைய தொண்டும் செய்திருக்கிறீர்கள். அந்த அடிப்படையில் வந்து நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த காணிக்குள் வந்துக்கிறீங்கள். இது உங்களோட காணியில் தான் இது. இந்த இடத்தை பற்றி சொல்லுங்க. நீங்கள் எத்தனாம் இடம் பெயர்ந்து போனீங்களா? அந்த காலப்பகுதிக்கு முதல் எப்படி இருந்தது? நாங்கள் இடம்பெயர்வு இந்த இடத்தை பொறுத்த மட்டும் 86ஆம் ஆண்டுல இருந்து 3 மாதத்துக்கு ஒருக்கா இராணுவத்தின் பிரச்சனையால வலிக்கிட்டு போய் வந்தது. எனக்கு இந்தியன் ஆர்மியின் பிரச்சனைக்கையும் இதுக்குள்ள இருந்த நாங்கள். ஆனால் அங்கால தெல்லிப்படைகங்களாம் சண்டை நடந்தது. இதுக்குள்ள இந்த ஃபேக்டரி இது எல்லாம் இந்திய ராணுவம் ஆக்கிரமிச்சிருந்து வச்சிருந்தவங்க. அப்போ 90ஆம் ஆண்டு தான் கடைசியாக இந்த இடத்த விட வலிக்கிட்டுனாங்க. 90ஆம் ஆண்டு தான் நீங்கள் இதுக்கு மேலே இங்கே இருக்கலாத போனீங்க. அதுக்கு பிறகு தான் பாருங்க. தான் வாரம். இதுக்கு முதல் இல்லை, கொஞ்சம் அங்கால இதில் ஒரு பகுதி கூட ஒரு முக்கால் பகுதி அங்கால விட்டாச்சு. காப்பாதி தான் இதில் விடாமல் இப்போ இருந்து இப்போ விட்டுருக்குறாங்க. இது இந்த மெயின் பாதை, இந்த மாங்கொல்லி என்ற கிராமத்துக்கு மெயின் பாதை இந்த இதால வாரதுதான் பாதை. அதாவது இந்த மதில் வந்து சீமெந்து தொழிற்சாலை மதில், அதுக்கு அருகில வந்து வரக்கூடிய பாதை தான் இந்த மாங்கொல்லைக்கு வர. அதெல்லாம் நாங்கள் இப்ப நின்று இருக்கோம். அதுல வந்து இதுல வந்து இப்படி திரும்புது. இந்த இடத்துல ஒரு திருப்ப முடிவு. இதுதான் அங்க போய் நேர போய் அங்க போய், அதாவது அதை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறீங்களா அந்த விஷயத்தை? எங்களிடம் இருந்த இது ஒரு அண்ணாட்ட வீடு, பின்னுக்குள்ள வீடு கூட அண்ணாட்ட வீடு. அது ஒரு ரயில்வே காட் சுந்தரம் சொல்லி மாஸ்டர் வீடு. அது சரி சரி சரி. அந்த வீட்லயும் நாங்கள் அந்த பிரச்சனைக்கு இந்திய ஆர்மியோட பிரச்சனைக்கு அந்த வீட்டுல கொஞ்ச நாள் இருந்தாங்க. அது இந்த தம்பியாட்ட வீடு அந்த இருக்கு. அதுல தெரியவங்க தம்பியாட்ட வீடு, அந்த வெள்ளை கலரா தெரியுறது. அங்கதான் அம்மா அது எல்லாருமே இருந்தது. இப்ப நீங்க பிறந்து வளர்ந்த இடம் இதானோ? அது அந்த வீடு எங்க? எது பிறந்து வளர்ந்த வீடு? அது கொஞ்சம் தள்ளி போகும். அது விட்டாச்சு. அதே முதலே விட்ட பகுதியா? சரி 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 சரி. இதுல சொந்தக்காரல உங்களுக்கு தெரியவங்க தேவையோ? இப்ப அதான் இப்ப வலிக்கிட்டு வந்தேன் நான் நேற்று நின்றேன். நேற்று துறக்கலான்னு காய்ச்சல. ஆமா ஆமா. நேற்று வந்து மத்தியானமே வந்து நேற்று தான் அந்த உத்தியோகமா அந்த ஆவணங்கள் கையெழுத்து கச்சேரியில இரவு 7 மணி நான் போய்க்க. அது மட்டும் விடையில்லை. ஆனால் அது இல்ல அந்த அதுல முன்னுக்கு இதாடைச்சு வச்சிருந்தது தகரம் போட்டு. அந்த தகரத்தை கலட்டி போட்டு அந்த வீட்டுக்காரன், அந்த அங்கால ஒரு 3 வீட்டு இருக்கல்லோ, அந்த வீட்டுக்காரர் வந்து பார்த்து இல்லையெல்லாம் போட்டு வந்துருக்கேன் நினைக்கிறேன். சரி சரி சரி. இப்ப வரையும் காணிக்காரர் வந்து துப்புரவாக்கி இல்லையா? துப்புரவு இப்ப இவ சட்டப்படி என்ன இது முறையன்படி என்னன்னு சொல்றான்டா, எங்களை எல்லாரும் இதுல எல்லாமே என்னன்னு சொன்னா இந்த யூடியூப்ல இதுகள்ல சொல்லி கொண்டிருக்கிறோமே தவிர எங்களுக்கு ஒரு எங்களோட பிரதேச செயலகத்தால எங்களுக்கு ஒரு கிராம சேவையாளரால இதை வந்து எங்களுக்கு பேரம் தெரியல. சட்டப்படி தெரியல. சட்டப்படி தெரியல. அதாவது பத்திரங்கள் மூலமா தெரியல, சட்டப்படி மூலமா தந்திருக்கணும். சட்டப்படி தந்தாத்தான் நாங்கள் துணிஞ்சோம் அங்கெல்லாம். ஆமா. அதாவது கன்னி வடியல் மிதி வடியல் ஒண்ணும் இல்லையோ இதுல வார்த்தைக்கு இல்ல இடம் இல்லையானுட்டா இது ராணுவம் இருந்துட்டு நேற்று வந்து அரசாங்க அதிபர் சொல்லியிருக்காருன்னு சொன்னா தாங்கள் பிடிய போய் கன்னி வடிய மிதி வடிய பார்ப்போம், பார்த்துட்டு தான் கொடுப்போம்னு சொல்லியிருக்கேன். அதுக்குதான் நான் சொன்னேன். நான் இது வந்து ராணுவம் இப்போ இருக்கிறேன் தானே காட்சடியல்கா இது இது அவை விழாவின இடம் தான். இது அந்த காணி விட்ட நேரமே இந்த அளவு முழுக்க விட்டுட்டாங்க ஏற்கனவே. என்ன நடந்ததுன்னு சொன்னால் நாங்கள் விட்ட உடனே இது மட்டும் வந்த நாங்கள் விட்ட உடனே. அப்ப இதுல நாயல் ராணுவம் இருந்தது. நீங்க அந்த காணி விட இல்லைங்க, உங்களோட பாணியை பார்க்க ஆசைப்பட்டு வந்துட்டீங்க. வந்தாங்க. வந்து இதுல வந்து நாயல் கணக்கு நாயலோட ராணுவம் இருந்தது. அதுல எல்லாம் அந்த பார்ட்ஸுகள் அதுகள் வச்சிருந்தவை அந்த இதுல போட்டு. அப்ப அந்த பாதுகாப்புக்காக எங்களை இந்த அளவு கோபட இல்லை, அந்த அளவோட நாங்கள் இதை வந்து பார்த்துட்டு போட்டோம்.
பிறகு ஒரு கிழமை கழிச்சு வங்கள் எல்லாம் இது உடைச்சித்தானே கிடக்கு. இதுக்குள்ள வந்து களை கொடுக்க வலிக்கிறாங்கடா போல அங்க குறுக்க வெளியே போட்டு நிப்பாடியா அவ்வளோட நிப்பாடியா இரும்பு கிடக்கு. இதான் நடந்த பிரச்சனை. இது ஏற்கனவே முதல்ல விட்டார். சரி 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 தெரியும். இந்த கல்லட்டை பிரச்சனையால அந்த குறுக்க வேலியை போட்டு இதை இவ்வளவு டைம் அதை கொண்டோல் கொஞ்சம் நாள் வச்சிருந்தேன். சரி சரி இரும்பு களவு போகிறதுக்காக மறைச்சிக்கும். இப்போது உள்ளே வந்திருக்கின்றோம். உள்ளே இருக்கக்கூடிய பல்வேறு விடயங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இது வந்து ஒரு வீடு. இந்த வீட்டின் இலக்கம் வந்து 3 என போட்டிருக்கிறார்கள். அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது 3 என. உள்ளே சென்று பார்க்கலாம். எங்களை வரவேற்பதற்காக வாசலிலே சப்பாத்துகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. உள்ளே சென்று பார்க்கலாம். காலணிகள் இங்கே கலட்டி விடப்பட்டிருக்கின்றன. இராணுவ காலணிகள். இந்த வீட்டை பார்க்கின்ற போது மிகவும் ஒரு பாழடைந்த நிலையிலே காணப்படுகின்றது. இவ்வாறான வீட்டு உரிமையாளர்கள் அமைத்திருக்க வாய்ப்பில்லை. அந்த நேரத்தில் இது வந்து ஒரு வீடு வந்து வீட்டு உரிமையாளர்கள் அமைத்த வீட்டிலிருந்து சற்று வித்தியாசமாக செய்யப்பட்டிருக்கின்றது. பிற்பட்ட காலத்தில் ஏதோ ஒரு தேவை கருதி இந்த வீடு வந்து பெரிதாக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே நாங்கள் பேசிய அந்த ஐயாவின் கூற்றின்படி இது காணி வந்து ஏற்கனவே விட்ட காணிகளாக இருக்கின்றன. இருந்த போதிலும் காணியை விட்ட பின்னர் இந்த பகுதியினூடாக வந்து சீமெந்து தொழிற்சாலையில் இருக்கக்கூடிய அந்த இரும்புகளை பலரும் களவாடி இருந்ததால் மீண்டும் வேலி அடைக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. இங்கே பார்த்தால் தெரியும், நிறைய கோப்புகள் கரையாந்தின்று மழை தண்ணி பட்டு அரித்து உக்கி நிறைய கோப்புகள் வந்து இங்கே கிடக்கின்றன. இது ஒரு அலுவலகமாக கூட பயன்பட்டிருக்கலாம் என்பது எனது கருத்து. நிறைய கோப்புகள், அதாவது தேவையற்ற கோப்புகள் இங்கே கணக்கு இருக்கின்றது. இதுதான் இந்த வீட்டின் தலைவாசலாக இருக்கின்றது. கிழக்கு வாசல் வீடாக இந்த வீடு இருக்கின்றது. இங்கே தற்காலிகமாக மலசல கூட குழி அமைத்து பாவனை செய்திருக்கின்றார்கள். பார்க்கலாம் இது எவ்வளவு தூரமாக சென்று கொண்டு எங்கே முடிகிறது என்பதை பார்க்கலாம். இங்கே விசேடமாக ஒரு பாதை ஒன்று பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஏதோ சத்தம் கேட்குது, ஆளை காண இல்லை. பாப்போம். இந்த நேரத்தில், அதாவது விடுவிக்கப்பட்ட நேரத்தில் வந்து இங்கே அதிகமாக திருடர்களும் வருவார்கள். வந்து இங்கே உள்ள மரங்கள் தடிகளை எடுத்து செல்வார்கள். இங்கே இருக்கக்கூடிய பெறுமதியான பொருட்களை அவர்கள் கலற்றி செல்வதும் வழமை. இவ்வாறான சம்பவங்கள் கடந்த காலப்பகுதியிலே விடுவிக்கப்பட்ட பல பகுதிகளிலே நடந்து இருக்கின்றது. இது இன்னும் ஒரு வீடு, K86 என இந்த வீட்டில் வாசலிலே போடப்பட்டிருக்கிறது. 2 நாய்கள் நிற்கின்றன. அதாவது இவர்கள் கடிக்கக்கூடியவர்களாக இருந்தால் சில வேளை கரைச்சலா போடும். எந்த பக்கமாக ஓடுவது என்பது தெரியாது. அந்த பகுதி ஒன்றிலே மரங்களை தரித்து உடனடியாக துப்புரவு வேலைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள். அதுதான் சத்தம் கேட்டு கொண்டிருக்கின்றது. இது யாருடைய வீடோ தெரியவில்லை. இந்த வீட்டின் உரிமையாளர்கள் யாராவது இருந்தால் கீழே கருத்து பகுதியிலே சொல்லவும், இந்த வீட்டில் வாழ்ந்த அனுபவங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளவும். அது வேறு சிலரும் இந்த வீட்டை எல்லோரும் இந்த உங்களுடைய அந்த அனுபவங்களை அறிந்து கொள்வதற்கு வசதியாக இருக்கும். இதுதான் இந்த வீட்டின் சாமி அறையாக இருந்திருக்கின்றது. 38 ஆண்டுகளாக இங்கே எந்த சாமியும் இருக்கவில்லை. ஆமிகள்லாம் இருந்தனர்கள். அந்த நாட்களிலேயே
இணைந்த குளியலறையோட கூடிய வீடாக இந்த வீடு கட்டப்பட்டிருக்கின்றது. மிகப்பெரிய ஒரு மரம் ஒன்று நிற்கின்றது, வேப்ப மரம். சீருடைகளை கூட நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இங்கே பாதுகாப்பு அரண்கள் கூட காணப்படுகின்றது. அதாவது ஒரு எல்லை பகுதியாக இருப்பதால் இங்கிருந்து கண்காணிக்க வேண்டிய அவசியமாக இருந்தது. இந்த எல்லைக்கு அந்த புறமாக ஏற்கனவே விடுவிக்கப்பட்ட பகுதியாக இருந்ததன் காரணமாக அந்த எல்லையை தாண்டி யாரும் உள்ளே வரக்கூடாது என்பதற்காக இங்கே ஒரு பாதுகாப்பு அரணை அமைத்திருக்கின்றார்கள். இவ்வாறு இந்த பாதை நீண்டு செல்கின்றது. அந்த பகுதியில் இன்னும் ஒரு வீடு இருக்கின்றது, அதையும் சென்று உங்களுக்காக காட்சிப்படுத்துகின்றேன். இதுதான் அந்த காவல் அரண். அண்ணா வணக்கம், உங்களோட இடங்களா அது? பிறகு வந்தீங்களா? சரி சரி சரி. வியாபாரமா? நீங்க வேணும். சரி 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 சரி. அதாவது நிறைய காஞ்ச உரங்கள் இருப்பதால் இந்த அண்ணன் வந்து எடுக்கிறது வந்திருக்கின்றார். இந்த பகுதியை பார்த்தா தெரியும், ஒரு காடாகத்தான் இருக்கின்றது. K89 என இலக்கமிடப்பட்ட வீடு ஒன்றை நோக்கித்தான் நான் இப்போது சென்று கொண்டிருக்கின்றேன். அந்த வீட்டையும் பார்க்கலாம். இந்த வீட்டின் உரிமையாளர்கள் அல்லது இந்த வீட்டுக்கு வந்து சென்ற உறவினர்கள் யாராவது இருப்பீர்கள், இந்த காணொலியை பார்ப்பீர்கள், தயவு செய்து இந்த காணொலியின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். அதாவது ஒரு வீடு என்பது வெறும் கட்டிடங்களால் மட்டும் நிறைந்ததாக இருக்காது. அங்கே பல ஆன்மாக்களின் உயிர் மூச்சு காலாகாலமாக சுற்றி வரக்கூடியதாக நம்பப்படுகின்றது. அதாவது பலருடைய நினைவுகள், ஞாபகங்கள் ஒரு வீட்டிலே நிச்சயம் இருக்கும். அவ்வாறான ஒரு வீடுதான் இந்த வீடு. இங்கே குளியல் அறை காணப்படுகின்றது. குளியல் அறை இல்லை, குளியல் தொட்டி ஒன்று காணப்படுகின்றது. இப்போது இந்த பகுதியில் வந்து யாரோ வந்து மரங்களை வெட்டி வீழ்த்துகின்றார்கள், காணியை சுத்தம் செய்கின்றார்கள். அந்த பகுதியை நோக்கி நான் உங்களை அழைத்து செல்லுகின்றேன். அந்த நாட்களிலே நான் நினைக்கின்றேன், இந்த வீடெல்லாம் வெங்காயம் செய்து, புகையிலை செய்து, விவசாயம் செய்து கட்டிய வீடுகளாக நிச்சயமாக இருக்கும். ஆனால் 30 ஆண்டுகளாக அந்த பலாபலனை, அந்த வியர்வை சிந்தி கட்டியவர்கள் நிச்சயம் அனுபவித்திருக்க மாட்டார்கள். இதை அனுபவித்தவர்களுக்கு அந்த அருமை தெரிந்திருக்காது. இப்போது நான் இந்த ஒரு அதிக மரங்கள் நிறைந்த இந்த பகுதியினூடாக சென்று அங்கே ஒரு வீட்டிலே, ஒரு காணியிலே சுத்தம் செய்யும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த பகுதியை நோக்கித்தான் நான் இப்போது அழைத்து சென்று கொண்டிருக்கின்றேன். உங்களை அதிகமாக மஞ்ச உண்ணா மரங்களும் இப்பிலிப்பி மரங்களும் தான் நிறைந்து காணப்படுகின்றன. அதாவது பாதை நான் நினைக்கின்றேன். கூடானி இந்த காணியினுடைய உரிமையாளர் எங்களுடன் பேச விரும்பவில்லை. இருந்தபோதும் அவர் தனது கருத்துக்களை சொன்னார். விட்ட உடனேயே தாங்கள் இந்த பாதைகளை போட்டு காணியை அச்சரிக்கைப்படுத்துவதாகவும், ஏனென்று சொன்னால் சிறுவர்கள் வந்து இங்கே கைவரிசை காட்டக்கூடும் என்றும் அவர் சொன்னார். உண்மைதான். பல இடங்களிலும் கடந்த காலங்களிலே விடுவிக்கப்பட்ட போது இருந்த பொருட்கள் அடுத்த நாட்கள்
அடுத்த நாளில் சென்று பார்க்கும்போது காண முடிவதில்லை. அதுதான் அந்த காணி உரிமையாளர் உடனடியாகவே வந்து தனது காணியை சுத்தம் செய்து கொண்டிருக்கின்றார். இப்போது இன்னும் ஒரு வீட்டை நோக்கி அழைத்து செல்லுகின்றேன். இந்த பகுதியிலே 2 வீடுகள் இருக்கின்றன. மிகவும் பெரிய ஒரு வீடாக இருக்கின்றது. வாசலிலே நான் நினைக்கிறேன் ஒரு தற்காலிக மலசல கூடத்துக்காக புதைக்கப்பட்ட ஒரு பீப்பா இங்கே தற்போது உடைக்கப்பட்டிருக்கின்றது. இப்போது இந்த வீட்டை உள்ளே சென்று பார்க்கலாம். மிகவும் பெரிய ஒரு வீடாக இருக்கின்றது. நான் இதுவரை உங்களை அழைத்து வந்து கொண்டிருக்கக்கூடிய இதுவரை காண்பித்திருக்கக்கூடிய பகுதியானது காங்கேசந்துறை பகுதியில் இருக்கக்கூடிய மாங்கொல்லை பகுதி, மாங்கொல்லை குறிச்சி. இப்போது இந்த வீட்டின் உள்ளே நான் உங்களை அழைத்து செல்ல போகின்றேன். இங்கே வீட்டின் உரிமையாளர்கள் வந்து மறுபகுதியில் நிற்கின்றார்கள். மிகவும் பெரிய ஒரு வீடாக இந்த வீடு இருக்கின்றது. பரந்து விரிந்த வரவேற்பு அறை, சமையலறை, ஏனைய அறைகள் என இந்த வீடு மிகவும் ஒரு பெரிய வீடாக காணப்படுகின்றது. கென அறைகள் காணப்படுகின்றன. இணைந்த குளியல் அறை கூட காணப்படுகின்றது. இவ்வாறு ஒரு வீட்டை கட்டி வேர்வை சிந்தி உருவாக்கிவிட்டு அதை விட்டு செல்வது என்பதும் நீண்ட நாட்களாக அந்த வீட்டின் ஞாபகங்கள் அற்றுப்போகும் அளவுக்கு இந்த வீட்டை பிரிந்து இருப்பது என்பதும் ஒரு காலக்கொடுமை. இந்த வீட்டில் உள்ளே பார்க்கின்ற போது செல்கள், இந்த வீட்டின் உள்ளே பார்க்கின்ற போது செல் கோதுகள், நான் நினைக்கிறேன், சரியா தெரியவில்லை, ஆட்லரி என்று நினைக்கின்றேன். அண்ணா இது என்ன இது செல்? செல் தானே? செல் என்ன கோது தானே? செல்கோ எம்டி கோது தான். ஓ, அது என்ன செல்னு தெரியும், ஆட்லரி நினைக்கிறேன். அப்படி 2 சாமான் இருக்குது. நான் கேட்டவர் சின்ன பையன், சின்ன வயசுக்காரன், அதனால் அவருக்கு சரியா தெரியவில்லை. இல்லை அது விட்டு போனது தானே. அதை வந்து நான் மீண்டும் அந்த பக்கமாக போய் வெளிச்சமான பகுதியினூடாக போய் அதை எடுத்து காட்டுகின்றேன். கீழே போட்டீங்களே. நாங்கள் இந்த பகுதியிலே பார்த்த வீடுகளிலே மிக பெரிய ஒரு வீடாக இந்த வீடு இருக்கின்றது. பெரிய வீடாக பின்னாட்களிலே இவர்கள் விட்டு சென்ற போது பெரிய வீடாக இது உருமாறியதோ தெரியவில்லை. இருந்தாலும் அந்த ஆரம்ப கால கட்டடங்கள்லாம் இங்கே அதிகமாக இருக்கின்றன. நிறைந்த ஏராளமான மரசல கூடங்கள் இந்த பகுதியிலே காணப்படுகின்றன. இவைகள் பின்னாளில் உருவாக்கப்பட்டிருக்கலாம். இருப்பினும் இந்த வீடானது கட்டும் போதே மிகப்பெரிய ஒரு வீட்டாகத்தான் இருந்திருக்கின்றது. இந்த வீட்டிலே செல் கோதுகளை கூட காணக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது இது ஆட்லரி செல்லினுடைய கோதாக கூட இருக்கலாம். எனக்கு இதில் அதிக அனுபவம் இல்லை. மோட்டார் செல் என்றும் சொல்வார்கள். அதனுடைய அந்த கோதாக கூட இருக்கலாம். அதாவது மருந்தை ஏற்றக்கூடிய அந்த பகுதியாக கூட இந்த கோது இருக்கலாம். இது எப்படியோ இது ஒரு இராணுவ நடவடிக்கையாக பாவிக்கப்பட்ட ஒரு ஆயுதமாக இருக்கின்றது. இங்கே ஒரு பெரிய குழாய் கூட இருக்கின்றது. இந்த இரும்பு கூட ஆயுதங்களுடைய ஏதாவது இரும்பாக இருக்கலாம். இப்போது இந்த வீட்டின் முன்பகுதிக்கு செல்ல போகின்றேன். பெசாக்கென இந்த வீட்டில் வந்து பெசாக் கூடுகள் கூட காணப்படுகின்றன. அதாவது இந்த வீடானது
ஒரு கொண்டாட்டத்துக்காக வெசாக் கொண்டாட்டங்களுக்காக பாவிக்கப்பட்ட ஒரு பழைய காலத்து வீடாக இருக்கின்றது. அதற்குரிய ஆதாரங்கள் தான் இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த பகுதியிலே ஒரு சுற்றுவட்டம் வந்து எங்கிருந்து இந்த பயணத்தை ஆரம்பித்தனோ அந்த இடத்துக்கு வந்திருக்கின்றேன். இருந்தபோதும் ஒரு சில இடங்களை இதுவரை நான் காண்பிக்கவில்லை. இதுதான் சீமெந்து தொழிற்சாலையினுடைய எல்லை மதிலாக இருக்கின்றது. இந்த வீட்டுக்கு செல்லவில்லை, இந்த வீட்டையும் சென்று பார்க்கலாம் உள்ளே எவ்வாறு இருக்கின்றது என்பதை. இந்த வீட்டின் பெயர் K84. அதாவது ஆவணப்படுத்தலுக்காக அவர்கள் உபயோகித்திருக்கக்கூடிய அந்த K84 என்ற பெயராக இருக்கின்றது. இங்கே வாசலிலே அழகான ஒரு மீன் தொட்டியை உருவாக்கி இருக்கின்றார்கள். அந்த மீன் தொட்டி தான் இது. இது வீட்டுக்காரர்கள் கட்டும்போது உருவாக்கிய மீன் தட்டியோ அல்லது பிற்பட்ட காலத்தில் இதை பயன்படுத்தியவர்கள் உருவாக்கிய மீன் தட்டியோ தெரியவில்லை. இந்த வீட்டுக்காரர்கள் வந்து காலை வேளையிலே சுத்தம் செய்திருக்கின்றார்கள். இந்த வீடு கூட ஒரு கிழக்கு வாசல் வீடாக மிக பெரிய வீடாக காணப்படுகின்றது. இங்கே பார்த்தீர்கள் என்றால் தெரியும், இராணுவ தொப்பி காணப்படுகின்றது. அதே நேரம் செல் குழாய்களை நினைக்கின்றேன், அவற்றை கூட இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த பெட்டி கூட இராணுவ நடவடிக்கைகளுக்காக பாவிக்கக்கூடிய ஒரு பெட்டியாக இருக்குது. அதில் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கின்றன. இருந்தபோதும் அது என்ன விடயம் என்பது தெளிவாக இல்லை. பெரும்பாலான பகுதிகள், அதாவது விடுவிக்கப்பட்ட பெரும்பாலான பகுதிகளை நான் இப்போது உங்களுக்காக காட்சிப்படுத்தி இருக்கிறேன். அதாவது சீமெந்து தொழிற்சாலையினுடைய எல்லைகளுக்கு வேலிகளை போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இராணுவத்தினர். இந்த வீட்டுக்கு பின்பகுதியாக ஒரு பெரிய இரும்பு காணப்படுகின்றது. இரும்பு, வளைவான இரும்பு காணப்படுகின்றது. இது கூட சீமெந்து தொழிற்சாலைகள் பாவிக்கப்பட்ட ஏதாவது ஒரு இரும்பாக இருக்கலாம். அதே நேரம் இந்த இரும்பின் கீழே குண்டுகள் போன்ற விடயங்கள் காணப்படுகின்றன. அது என்ன என்பதை தெரியாது. அதை கேட்டு பார்க்க வேண்டும். அங்கே இராணுவத்தில் நிற்கிறேன். நான் ஏற்கனவே அந்த பார்த்திருக்கக்கூடிய அந்த பொருளை எடுத்து பார்க்கின்ற போது அவர்கள் என்னை பார்த்தார்கள். நான் அவர்களிடம் கேட்டேன் என்ன பொருள் என்று. அவர்கள் அதற்கு உரிய முறையில் பதிலளிக்கவில்லை. இது சீமெந்து தொழிற்சாலையினுடைய எஞ்சிய இரும்பு பாகங்களாக இருக்கின்றன.
அதுதான் இது. இந்த பகுதிக்கு நான் ஏற்கனவே வந்திருக்கின்றேன். நான் இந்த பகுதியூடாக இப்போது சென்று சீமெந்து தொழிற்சாலையினுடைய அந்த பிரதான கட்டிடத்தையும் அதற்கு அருகில் இருக்கக்கூடிய நீர்த்தாங்கியையும் இந்த பகுதியிலிருந்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த காலத்திலேயே ஒரு அழகான முறையில் இந்த நீர்த்தாங்கியை அமைத்திருக்கின்றார்கள். அதாவது இந்த மாங்கொல்லை பகுதிக்கு மிக அருகாமையாகத்தான் அந்த நீர்த்தாங்கி காணப்படுகின்றது. இந்த சீமெந்து தொழிற்சாலையுடைய இரும்புகள் ஏற்கனவே பல வெட்டப்பட்டு கடந்த காலங்களிலே களவாடப்பட்டிருந்ததாக சொல்கின்றார்கள். அவ்வாறு களவாடப்படாமல் இன்று வரை எஞ்சி இருக்கக்கூடிய அந்த இரும்புகள் தான் இவை. அதை முற்கால் பார்க்கலாம். மேலானவை. எனவே பெரும்பாலான பகுதிகளை நான் உங்களுக்காக இந்த பகுதியிலே காட்சிப்படுத்தி விட்டேன். ஒரு முழு சுற்றுவட்டத்தை வந்து இந்த பகுதியை நான் உங்களுக்காக காட்சிப்படுத்தி இருக்கின்றேன். இருந்த போதிலும் இந்த இடத்தில் வைத்து தான் நான் ஏற்கனவே இந்த ஊரை சேர்ந்தவர்களிடம் உரையாடி இருந்தேன். அதன் காரணத்தால் இந்த பகுதியின் பின்பகுதிக்கு செல்ல முடியவில்லை. இப்போது இந்த வீட்டினுடைய பின்பகுதியை உங்களுக்காக காட்சிப்படுத்துகின்றேன். இந்த பகுதியிலும் ஒரு வீடு ஒன்று விடுவிக்கப்பட்டிருக்கின்றது. இது நான் ஏற்கனவே உட்பகுதியை காட்சிப்படுத்தியிருந்தேன். இது அந்த வீட்டினுடைய பின்பகுதி. அந்த வீடு மட்டும் இருக்கா? அதுதான் கடைசியே, அதுக்காங்களே இல்லை. இந்த பகுதியிலே இதுவரைக்கும் காட்சிப்படுத்தாத ஒரு வீடாக இந்த வீடு இருக்கின்றது. இதுதான் அந்த இறுதி எல்லையாக இருக்கின்றது. விடுவிக்கப்பட்ட பகுதியின் இறுதி எல்லையாக இருக்கின்றது. இதுதான் சீமெந்து தொழிற்சாலை. சீமெந்து தொழிற்சாலையுடைய முகப்பு கட்டிடமாக இருக்கின்றது. அதாவது இங்கிருந்து பார்க்கும்போது எழுதப்பட்டிருக்கின்றது சிமெண்ட் ஃபேக்டரி என்பது விளங்குகிறது. ஒன்றுக்கு அந்த பகுதி நான் நிற்கக்கூடிய இந்த பகுதிக்கு இந்த புறமாக விடுவிக்கப்படவில்லை. அது சீமெந்து தொழிற்சாலை இருக்கின்றது. இதற்கு இந்த பகுதி தான் விடுவிக்கப்பட்டிருக்கின்றது. இப்போது அந்த வீட்டையும் சென்று பார்க்கலாம். இந்த வீடு வந்து இவர்கள் வைத்திருந்த போதும் பாவனையில் இல்லாத ஒரு வீடாகத்தான் தெரிகின்றது. இங்கே ஒரு ஆலமரத்தின் கீழே விநாயகரை வைத்து வழிபட்டிருக்கின்றார்கள். அதாவது தற்போது இந்த சீமெந்து தொழிற்சாலைக்கு மிக நெருக்கமாக வந்திருக்கின்றேன். அதாவது சீமெந்து தொழிற்சாலையினுடைய அந்த உற்பத்தி பகுதி இந்த இடங்களுக்கு அண்மையாகத்தான் இருக்கின்றது. அதற்கு நெருக்கமாக இப்போது வந்திருக்கின்றேன். இந்த வீட்டினுடைய உரிமையாளராக இருப்பீர்கள் அல்லது இந்த வீட்டு உரிமையாளருக்கு சொந்தக்காரராக இருப்பீர்கள். இந்த வீட்டுக்கு வந்து சென்று இங்கே உங்களோட உறவுகளோடு பழகிய ஞாபகங்கள் தற்போது உங்களுக்கு எழும். அவ்வாறான அனுபவங்கள் இருந்தால் கீழே இந்த பகுதியிலே கருத்து பகுதியிலே கருத்துக்களை சொல்லுங்கள்.
எத்தனையாம் ஆண்டு இந்த வீட்டுக்கு வந்தீர்கள், எத்தனையாம் ஆண்டு இந்த வீட்டை உருவாக்கி இருக்கிறீர்கள் என்ற விடயங்களை இங்கே கருத்தாக சொல்லுங்கள். இது வேறு சிலர் பார்த்து அறிவதற்கு வசதியாக இருக்கும். அதாவது விடுவிக்கப்பட்ட பெரும்பாலான பகுதிகளை நான் உங்களுக்காக காட்சிப்படுத்தி விட்டேன். இதற்கு மேலே தொடர்ந்தும் ஏதாவது இருந்தால் இந்த காணொலியோடு இணைத்து விடுகின்றேன். தொடர்ந்தும் இந்த காணொலியோடு பயணிப்போம். அந்த பகுதியிலே ஒரு அணைக்கட்டு செல்லுகின்றது, பாதுகாப்பு அணைக்கட்டு. இந்த பகுதியிலே பார்த்தீங்கன்னா தெரியும், ஏராளமான இராணுவ சப்பாத்துகள் இங்கே காணப்படுகின்றன. உண்மையை சொல்ல போனால் இந்த பகுதி மக்கள் ஒரு காலத்திலே பெரும்பாலானவர்கள் கோடீஸ்வரராக வாழ்ந்தவர்கள். அதாவது இந்த இடத்தின் பெயர் காங்கேசன்துறை, துறைமுக பகுதியைச் சேர்ந்த ஒரு ஊராக இந்த ஊர் இருப்பதால் அதிக செல்வச் செழிப்பான ஒரு ஊராக இந்த ஊர் நீண்ட காலமாக விளங்கி இருக்கின்றது. இதற்கு அந்த பகுதிக்கு செல்ல முடியாது. இந்த பகுதிதான் இல்லை பகுதி. காங்கேசன்துறை சீமெந்து தொழிற்சாலை அமைந்திருக்கக்கூடிய பகுதி. இதுதான் அந்த நிறைவு பகுதி, விடுவிக்கப்பட்ட பகுதியின் நிறைவு பகுதி. அந்த பகுதி சீமெந்து தொழிற்சாலை அமைந்திருக்கக்கூடிய பகுதி அரச காணியாக இருக்கின்றது. எனவே அது தொடர்ச்சியாக அரச காணியாக இருக்கும். இங்கே பொங்கல் பூசைகளை தவிர மற்ற வழிபாடுகள் அனைத்தும் சிறப்பாக விநாயகர் பெருமானுக்கு நடந்திருக்கின்றது. பெரும்பாலான வீடுகளை நான் காட்சிப்படுத்தி விட்டேன். இருப்பினும் தூரத்தில் ஒரு வீடு தெரிகின்றது, பார்க்கலாம். அது நாங்கள் சென்று வந்த வீடோ இல்லை இதுவரை செல்லாத வீடோ என்பதை பார்க்கலாம். பெரும்பாலும் அந்த வீட்டுக்கு செல்லவில்லை என தான் நினைக்க தோன்றுகின்றது. இங்கே வாசலிலே வரவேற்பதற்காக ஒரு சட்டியை வைத்திருக்கின்றார்கள். அதாவது பழைய இரும்புகளை எடுத்து செல்லக்கூடியவர்கள் இந்த இரும்பை கழித்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் இங்கே எவ்வளவு தரமான இரும்புகள் கிடைத்திருக்கின்றன என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். சீமெந்து தொழிற்சாலையினுடைய இன்னும் ஒரு பக்கம் மதில் தான் இது. இந்த 2 வீடுகளுக்கும் செல்லவில்லை. அந்த எல்லைகளை போட்டிருக்கின்றார்கள். அதாவது நான் இதுவரை செல்லாத 2 வீடுகளாக இந்த வீடுகள் இருக்கின்றன. இந்த வீட்டையும் பார்த்து விட்டால் இந்த பகுதியிலே விடுவிக்கப்பட்ட அனைத்து பகுதிகளையும் சென்று பார்த்திருக்கிறேன் என கொள்ளலாம். இந்த வீட்டின் பெயர் D49 D11. இந்த வீடு ஒரு மருத்துவ கூடமாக கூட பாவிக்கப்பட்டிருக்கலாம். ஏனென்று சொன்னால் முதல் உதவி சிகிச்சை பெட்டி அங்கே வைக்கப்பட்டிருக்கின்றது. பெரும்பாலான இராணுவ முகாம்களிலே இவைகள் வைக்கப்படுவது வழமைதான். இருந்தபோதும் இந்த வீட்டை அவ்வாறு பாவித்திருக்கக்கூடும் என நான் நினைக்கின்றேன். இந்த வீடு உள்ளே வந்து பார்க்கின்ற போதுதான் தெரியும், ஒரு அலுவலகமாக ஆவணங்களை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு அலுவலகமாக
இந்த வீடு பாவிக்கப்பட்டிருக்கின்றது. இருந்தபோதும் அண்மை காலமாக இவை அலுவலகமாக பாவிக்கப்படவில்லை என்று சொன்னால் அந்த ஆவணங்கள் உக்கி கரையாந்திருக்கின்றன. இங்கே பார்த்தால் தெரியும், இது ஒரு கவச உடையாக இருக்கின்றது. இராணுவத்தினர் பயன்படுத்தக்கூடிய ஒரு கவச உடையாக இருக்கின்றது. ஃபிளாக் ஜாக்கெட் என போடப்பட்டிருக்கின்றது. ஏனைய எழுத்துக்கள் புழங்கவில்லை, சிறிய எழுத்துக்களாக இருக்கின்றன. எனவே முழுமையாக இந்த பகுதியை பார்த்து விட்டோம். இது ஏற்கனவே விடுவிக்கப்பட்ட பகுதியின் எல்லை பகுதி. இனி இந்த காணிக்காரர்கள் வீட்டுக்காரர்கள் தமது இடங்களை, தமது காணிகளை அச்சறுக்கைப்படுத்த வேண்டும். இந்த வீட்டு வாசலிலே ஒரு பெரிய அரச மரம் நிற்கின்றது. மிக ஒரு அழகான வீடாக கட்டுகின்ற போது, உருவாக்கப்படும் போது இந்த வீடு இருந்திருக்க வேண்டும். இப்போ பார்க்கும் போதே மிக மிக ஒரு அழகான வீடாக இந்த வீடு இருக்கின்றது. தொடர்ச்சியாக இன்னும் ஒரு வீடு இருக்கின்றது. ஆனால் அந்த வீடானது அதிக பற்றைகள் நிறைந்த ஒரு பகுதியாக இருக்கின்றது. வளமையாக பார்த்த ஒரு வீடு போல்தான் அந்த வீடும் இருக்கும். பார்க்கலாம், செல்லக்கூடிய வரையிலே அந்த இடத்தை சென்று பார்க்கலாம். இங்கே வாசலிலே ஒரு பெரிய இரும்பு குழாயை வைத்திருக்கின்றார்கள். இந்த இடங்களை பார்க்கின்ற போது 30 ஆண்டுகளின் முன்னரே இந்த பகுதியை இங்கே குடியிருந்தவர்கள் அழகான ஒரு பகுதியாக செதுக்கி எடுத்திருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அத்தனை அழகான வீடுகளாக இங்கே இருக்கக்கூடிய வீடுகள் அனைத்தும் காணப்படுகின்றன. மேலே இப்பிலிப்பி மரம் சொல்வார்கள். அந்த மரம் நின்றது காரணத்தினால் இங்கே பஞ்சு மைத்தை போன்று அதனுடைய அந்த கிளைகள், அந்த இலைகள் விழுந்திருக்கின்றன. அதற்கு மேலே இப்பிலிப்பி கண்டுகளும் முளைத்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இங்கே பாம்புகள் கூட இருப்பதற்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது. எனவே கவனமாக அவர் நகர்வையில் நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். இந்த வீட்டின் பின்பகுதிக்கு வந்து விட்டோம். மலசல கூட குழி இருக்கின்றது. இது இந்த இடத்தை பார்த்தால் தெரியும், ஏற்கனவே விடுவிக்கப்பட்ட ஒரு பகுதியாக அந்த பகுதி இருக்கின்றது. அதாவது ஒரு வீட்டின் ஒரு பகுதி விடுவிக்கப்படாத பகுதியில் இருந்திருக்கின்றது. அதாவது பெரும்பாலான பகுதிகள் விடுவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வீட்டின் தலையெழுத்து இவ்வாறு இருக்கின்றது. அதாவது சில நாட்களுக்கு முன்பு விடுவிக்கப்பட்ட பகுதிக்குள் இந்த வீட்டின் முக்கால் பகுதி சென்றிருக்கின்றது. விடுவிக்கப்படாத பகுதிக்குள் இந்த வீட்டின் கால் பகுதி இருந்திருக்கின்றது, கால்வாசி பகுதி. இவ்வாறு ஏராளமான விடயங்களை இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே நண்பர்களே, இந்த காணொளி ஊடாக யாழ்ப்பாணத்திலே காங்கேசன்துறை பகுதியிலே மாங்கொள்ளை கிராமம், அதாவது காங்கேசன்துறையில் இருக்கக்கூடிய ஒரு குறிச்சி கிராமமாக இருக்கக்கூடிய மாங்கொள்ளை கிராமம் நீண்ட நாட்களாக படையினரின் வசம் இருந்தது. தற்போது விடுவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த பகுதிகள் எவ்வாறு இருக்கிறது என்பதை இந்த காணொளியூடாக நாங்கள் பார்த்திருக்கின்றோம். ஏற்கனவே போடப்பட்டிருக்கிற வேலிகளை பிரித்து கொண்டு இங்கே பல்வேறு விடயங்களை எடுத்து செல்வதை கூட
நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இங்கே ஒரு முன்னரங்க காவலரன் அமைந்திருக்கின்ற பகுதியாக இருக்கின்றது. இதில்தான் ஏறிச் செல்வார்கள். அதாவது கண்காணிப்பு கோபுரமாக இருக்கின்றது. எல்லை தாண்டி யாரும் உள்ளே வந்துவிடக்கூடாது என்பதற்காக இந்த கோபுரத்தை அமைத்து அவர்கள் இங்கே முகாமிட்டிருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். இது போன்ற காணொளிகள் பார்ப்பது கடினம் என்று சொன்னால் ஒரு சில நாட்களுக்குள்ளேயே இந்த இடங்களின் அமைப்புகள் முற்றுமுழுதாக மாறிவிடும். வீட்டு உரிமையாளர்கள் எல்லைகளை போட்டு வேலிகளை அடைத்து இந்த பகுதிகளை சுத்தம் செய்த பின் இந்த பகுதிகள் முற்றுமுழுதாக மாறிவிடும். பின்னரான காலப்பகுதியிலே இந்த வீட்டு உரிமையாளர்கள் இவ்வாறான ஒரு விடயத்தை பார்க்க முடியாது. எனவே இது ஒரு வரலாற்று பதிவாக இருக்கின்றது. தமிழர்கள் தமது வாழ்வியலில் எத்தனை விதமான துன்பங்களை எதிர்நோக்கி இருக்கிறார்கள் என்ற விடயத்தை அறிவதற்காக இவ்வாறான காணொளிகளை கூட நாங்கள் எதிர்கால தலைமுறைகளுக்கு விட்டு செல்லலாம். எனவே நண்பர்களே, இந்த பகுதியிலே விடுவிக்கப்பட்ட பெரும்பாலான கிட்டத்தட்ட 90% மேற்பட்ட இடங்களை காட்டியிருக்கிறேன் என நம்புகின்றேன். என்று சொன்னால் முழுமையாக சென்றிருக்கின்றேன் என நம்புகின்றேன். இருப்பினும் சில இடங்கள் கண்ணுக்கு தெரியாமல் விடுபட்டிருக்கக்கூடும். இந்த பகுதியை பார்த்தீங்கன்னா தெரியும், கல் பூமியாக இருக்கின்றது. அதாவது பாறைகள் நிறைந்த கல் பூமியாக இருக்கின்றது. எங்கள் ஊரில் இருக்கிற ஒரு பஸ் தரிப்பு நிலையம் மாதிரி இந்த கட்டடம் இருக்கின்றது. ஆனால் இது மரசல கூடம். இங்கே பார்த்தால் தெரியும், ஒரு பங்கர் போன்ற ஒரு அமைப்பு இருக்கின்றது. பங்கரா, அதாவது பதுங்கு குழி போன்ற ஒரு அமைப்பாக இருக்கின்றது. பங்கரே మేమొకదే అయ్యా మేమొకదే బంగర్ నే అదే இது பங்கர்னு சொல்லினோம். கண்டபடி வாயை கொடுக்கக்கூடாது, சிக்கலாப்போம். இந்த வீட்டுக்கு நான் ஏற்கனவே உங்களை அழைத்து வந்திருக்கின்றேன். இது கிணறு. இந்த கிணற்றுக்கு அருகாமையில் தான் இந்த உருமறைப்பு செய்யப்பட்ட இந்த பங்கர் காணப்படுகின்றது. நான் உதயம் எடுக்கல, பிறகு ஆக்கள் உதயம் எடுக்கல, பிறகு சிக்கலாகும். பிறகு இல்லை எடுத்தாக சொல்லினோம், அழியன்னு சொல்லினோம் வீடியோ பார்த்துட்டு. சரி, அதாவது உருமறைப்பு செய்யப்பட்ட பங்கர் எவ்வாறு காணப்படுகிறது என்பதை பார்க்கலாம். ஆனால் நீண்ட காலமாக இவை பயன்படுத்தப்படவில்லை. எதுவுமே உள்ளே தெரியவில்லை, இருட்டாக இருக்கின்றது. சரி, இதுவரை செய்த ஆராய்ச்சியை போதும் நினைக்கின்றேன். இப்போது மீண்டும் உங்களை அழைத்து செல்கின்றேன். மிகப்பெரிய ஒரு வாகை மரம் ஒன்று காணப்படுகின்றது. அது எல்லை பகுதியில் காணப்படுகின்றது. இந்த வாகை மரம் எவ்வாறு இருக்கிறது என்பதை பார்க்கலாம். அதற்கு அந்த புறத்திலே ஏராளமான இரும்புகள் காணப்படுகின்றன. இதுதான் நான் சொன்ன வாகை மரம். இதன் எல்லையாக இருக்கக்கூடியதுதான் சீமெந்து தொழிற்சாலையினுடைய எல்லை கட்டிட பகுதி. இங்கே ஏற்கனவே இரும்புகள் வெட்டப்பட்டு குவிக்கப்பட்டிருக்கின்றன. இவற்றை கூட மிக விரைவிலே எடுத்து சென்று விடுவார்கள் எனத்தான்
நினைக்கின்றேன். எனவே நண்பர்களே, பெரும்பாலான பகுதிகள் விடுவிக்கப்பட்ட இடத்திலே கிட்டத்தட்ட முழுமையான பகுதிகளை உங்களுக்காக காட்சிப்படுத்தி இருக்கிறேன். இது காணொளி சம்பந்தமான கருத்துக்களை பதிவிடுங்கள். இந்த பகுதியிலே வசித்தவராக நீங்கள் இருப்பீர்கள். இந்த பகுதியிலே வசித்தவர்களுடைய உறவினர்களாக இருப்பீர்கள். இந்த மாங்கொள்ளை பகுதி உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத பகுதியாக கூட இருக்கலாம். எது எப்படியோ உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள், பார்க்கலாம். நான் ஏற்கனவே இந்த காணொளியிலே ஒருவரிடம் உரையாடியிருந்தேன். கலியுக வரதன் அவருடைய பெயர். அவர் குறிப்பிட்டதன்படி அவருடைய தம்பியாருடைய சகோதரருடைய காணி வீடாகத்தான் இந்த வீடு இருக்கின்றது. இந்த வீட்டையும் நாங்கள் பார்த்து விட்டால் இங்கே விடுவிக்கப்பட்ட காணி பகுதிகளில் இருக்கக்கூடிய முழுமையான பகுதிகளை படமாக்கி இருக்கிறேன் என்ற ஒரு நம்பிக்கை வரும். இப்போது இந்த விடுவிக்கப்பட்ட பகுதியை பார்வையிடுவதற்காக பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் வந்திருக்கின்றார். இப்போது பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றனர். அவரிடம் கேட்டு பார்க்கலாம் இன்றைய காணி விடுவிப்பு தொடர்பான விவரங்களை. இன்று இந்த காங்கேசன்துறை பகுதியிலே, மாங்கொள்ளை பகுதியிலே இந்த காணிகள் விடுவிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த விடுவிப்பு பற்றி உங்களுடைய கருத்து என்ன? உண்மையாகவே இந்த மக்கள் நம்மிடம் பல கோரிக்கைகளை முன்வைத்திருந்தார்கள். அவர்கள் இறுதி தருவாயிலாவது காணியில் வாழ விடுங்கள் என்று. அதன் நிமித்தமாக அரசாங்கத்திற்கு பூரணமான ஒரு வேண்டுகோளை இணங்கி தெரிவித்தோம். அதே நாட்டின் ஜனாதிபதி அவர்களும் மக்களின் காணியை மக்களுக்கே ஒப்படைக்க வேண்டும் என்ற ஒரு குறியான இலக்கோடு இருக்கின்ற போது நாங்கள் அந்த விஷயத்தை எடுத்து கூறியிருந்தோம். நமது அமைச்சர்கள் வரும்போது இந்த இடத்தை காட்டியிருந்தோம். அவர்கள் உடனடியாக சொன்னார்கள் இந்த இடத்தை விடுவிக்குமாறு. அதற்கான பூர்வாங்க நடவடிக்கை இன்று நிறைவடைந்து இன்று மக்கள் கையில் காணிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு அளப்பெரிய ஆனந்தம். ஏனென்றால் ஒருவருக்கு பிறந்த இடத்தில் வாழ்ந்து இறக்க வேண்டும் என்ற எண்ணப்பாடு எல்லா தமிழ் மக்களுக்கும் இருக்கின்றது. ஏனென்றால் அவர்கள் சொந்த இடம் என்பது அவர்களது பூரணமான ஒரு உணர்வு பூர்வ சம்பந்தப்பட்ட நிலம். அதனால் அவர்கள் இந்த காணியை அவர்களை பெற்றுக் கொடுத்திருக்கிறோம். அவர்கள் அதனால் உண்மையாக அரசாங்கத்தின் மீது நன்றி கடப்பாடும் வைத்திருக்கின்றனர். ஏனென்றால் இந்த காணி என்பது இதுவரை காலமும் யாராலும் விடுவிக்கப்படவில்லை. பல அரசியல்வாதிகளுடன் சென்றிருக்கிறார்கள். ஆனால் எங்களிடம் ஒரு தரம் வந்தவுடனேயே கதைத்தவுடன் இலகுவாக கிடைத்தவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார். எதிர்வருங்காலத்தில் மக்களுடைய காணிகளை மக்களுக்கே நாங்கள் பெற்றுக் கொடுப்போம் என்பதை இந்த இடத்தில் கூறுவோம். நேற்றைய தினம் ஒரு செய்தி ஒன்று வருகின்றது. அரசாங்கம் வர்த்தமானி அறிவித்தலின்படி பல ஏக்கர் கணக்கான காணிகளை சுருக்கெடுத்திருக்கிறார்கள். அதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன? இன்றைக்கு யாழ் மாவட்டத்தில் பல தொழிற்துறைகள் ஒன்று உருவாக்க இருக்கின்றன. அதே நேரம் சீமேந்து கூட்டுத்தாபனத்துக்கு உரிய காணி 700 ஏக்கர் பிஓஐக்கு வழங்கப்பட்டுள்ளது கைத்தொழில் வலயத்தை உருவாக்குவதற்கு. முன்னைய காலத்தில் அந்த காணி என்பது இந்த சீமேந்து தொழிற்சாலை சொந்தமாக இருந்தது. அந்த காணி கூட இன்றைக்கு பிஓஐக்கு வழங்கப்பட்டுள்ளது. அது எல்லாம் எதற்கூடாக வர்த்தமானிகளோ வெளியிடாமல் நாங்கள் ஒன்றை கூறுகிறோம். மக்களுடைய காணிகளை மக்களுக்கே பெற்றுக் கொடுப்போம் என்பதை திடகமாக கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் சர்வதேச விமான நிலையம் பெற வேண்டிய தேவை இருக்கிறது. அது நாங்கள் சர்வதேச விமான நிலையத்துக்கு சர்வதேச விமான முன்னைய காலத்தில் குறிப்பிட்ட ஏக்கருக்குள் இருந்திருக்கின்றன.
அதை மீள புனரமைப்பதற்கு மெருகூட்டுவதற்கு நமக்கு எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் அதை ஒரு யதார்த்தபூர்வமான சர்வதேச விமான நிலையம் மாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது. எமது எதிர்பார்ப்பு அந்த விமான நிலையத்தை இந்தியாவுடன் கூடிய நட்புறவுடைய இந்தியா மக்கள் வந்து செல்லக்கூடிய ஒரு பிரதேசமாக மாற்ற வேண்டும். ஏனென்றால் எங்களது நாட்டில் 2,20,00,000 மக்கள் தொகை இருக்கிறது. இந்தியாவில் 140 கோடி மக்கள் தொகை கொண்டது. அதில் அதே நேரம் தமிழ்நாட்டில் எமது கலாச்சாரத்திற்கு ஒத்துப்போகக்கூடிய தமிழ்நாட்டில் 8 கோடி சனம் இருக்கின்ற மக்கள் இருக்கின்றனர். அவர்களை எமது பிரதேசத்துக்கு ஈர்க்க வேண்டிய சுற்றுலா சம்பந்தமாக எமது நாட்டில் சிறந்த பாதுகாப்பு இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட நாளில் எல்லா சுற்றுலா வலயங்களையும் சுற்றி பார்க்கக்கூடிய பிரதேசம். அவ்வாறென்றால் இந்தியாவில் இருக்கும் மக்களையும் இங்கே ஈர்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. அப்போது ஈர்க்கும் போது பலாலி விமான நிலையம் என்றது அர்த்தபூசணி உள்ள ஒரு சர்வதேச விமான நிலையம் மாற்றுவதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கோம். அதே நேரம் யாழ்ப்பாண கலாச்சாரத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு விமான நிலையமாக இந்த யாழ் விமான நிலையம் வரும் என்பதை மக்களுக்கு கூறுகிறோம். அதனூடாக நாங்கள் அந்த இடங்களில் காணி சுயரிக்க வேண்டி இருந்தால் சுயரிப்போம். அது அந்த காணி உரிமையாளருடன் கதைத்து நாங்கள் செய்வோம். முன்னே அரசாங்கங்கள் மாதிரி தான் தோன்றித்தனமாக இதையும் செய்ய போறது இல்லை என்று மக்களுக்கு கூறுகிறோம். ஏனென்றால் மக்களுடைய காணி மக்களுக்கே வழங்க வேண்டும் என்ற இலக்குடன் நமது அரசாங்கம் பயணிக்கின்றன. தேர்தல் காலத்தில் பல வதந்திகளை குறிப்பிடுவார்கள். இன்று நான் நினைக்கிறேன் திடீரென்று கூட இந்த இடத்தில் பௌத்த கோயில் வந்து விட்டது என்று இவர்கள் கூறுவதற்கு எத்தனிப்பார்கள். ஏனென்றால் தேர்தலில் அவர்கள் இறுதி தருவாயில் இருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த தேர்தலில் தாங்கள் வங்குரோத் அடைந்து விட்டால் பிழைப்புவாத அரசியலை இனிமேலும் மேற்கொள்ள முடியாது என்று திடசங்கம் கூறுகிறோம். நாங்கள் அவர்களிடம் ஒன்றை கூறுகிறோம். நாங்கள் பயணிக்கும் பாதையில் பயணித்து இந்த அதிகாரத்தை கைப்பற்றினீர்கள். இனவாதம் என்பது இனி வெறுத்து விட்டார்கள் மக்கள். இனி படிப்படியாக அந்த இனவாதத்தை குறைப்பதற்கு, இனவாதம் இல்லாத ஒரு நாட்டை உருவாக்குவதற்கு எத்தனித்திருக்கோம். இந்த ஒரு சந்தர்ப்பம் எந்த காலத்திலும் ஏற்படாது. அதனால் இந்த சந்தர்ப்பத்தை மக்கள் பலப்படுத்த நிற்கின்றார்கள். அரசியல்வாதிகள் திரும்பவும் இனவாத வேலையில் இழுத்து செல்வதற்கு நினைக்கின்றார்கள். அது இங்கே மட்டுமில்லை, இங்கே இருக்கும் தமிழ் அரசியல்வாதிகளும் அவ்வாறுதான். தென்பகுதியில் தோற்ற அரசியல்வாதிகளும் அவ்வாறுதான். இன்று நான் முகப்புத்தகத்தில் அதிகளவாக பார்க்கின்றேன். இந்த விடுதலை புலிகளின் வீடியோக்களை பேஸ்புக்கில் வெட்டி முகப்புத்தகத்தில் போட்டு மக்களை தூண்டும் விதமாக செயற்படுகின்றனர். அதே மாதிரி தென்பகுதியில் இராணுவ யுத்தத்தை மஹிந்த ராஜபக்ச வென்றதாக அங்கே இருக்கும் இனவாதிகள், ஒரு சில இனவாதிகள், பெரும்பாலும் மக்கள் மத்தியில் இனவாதம் இல்லை, அரசியல் பின்புலத்தில் இனவாதிகள் அங்கே அதை செய்கின்றார்கள். 2 பேரும் ஒரே திசையில் பயணிக்கின்றார்கள். இங்கே இருக்கும் தமிழ் அரசியல்வாதியும் அவ்வாறு தான், தென்பகுதியில் இருக்கும் பழைய அரசியல்வாதிகளும் அதே தான். நாங்கள் ஒன்றை கூறுவோம், மக்கள் தெளிவடைந்து விட்டார்கள். மக்கள் எமக்கு அதிகாரத்தை தந்தது இந்த நாட்டை முன்னேற்றுவதற்கும் இன நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கும் தான் இந்த நாட்டை ஒப்படைத்திருக்கிறார்கள். அதே மே தினத்தில் கூறியிருந்தார், இந்த நாட்டில் இன நல்லிணக்கம் ஒன்று ஏற்பட்டால் தான் இந்த நாடு முன்னேற்ற பாதையை இட்டு செல்லும். நாங்களும் எமது அரசாங்கம் திரும்பவும் இனவாதத்துக்கு விடுவோமானால், இனவாத திசைக்கு செல்ல எழுப்போமானால் இந்த நாட்டை முன்னேற்ற முடியாது என்ற திடமான நம்பிக்கை இருக்கு. அதனால் இந்த நாட்டை இன ஐக்கியத்துடன் கூடிய அவர்களுடைய கலாச்சாரம், பண்பாடு, இலக்கியங்களை மதிக்கக்கூடிய ஒரு அரசாங்கத்தை உருவாக்கி இந்த நாட்டை முன்னேற்றுவதற்குத்தான் நாங்கள் பயணிக்கின்றோம். திரும்பவும் இந்த நாட்டை இனவாத வேலையில் சிக்கி பிழைப்புவாத அரசியலை மேலோக்குவதற்கு நாங்கள் ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம். மக்களுடைய உரிமைகளை மக்களுக்கே நாம் பெற்றுக் கொடுப்போம். பலரும் என்ற விமர்சனங்களை கூறுவார்கள். அரசியல் ரீதியான தர்க்க கருத்துக்கு எவருக்கும் என்று கூற முடியாது இருக்கிறது. நான் இந்த பட்டினை இப்படி போட்டு விட்டேன், நான் இதண்டி விட்டேன், அல்லது மற்ற அமைச்சர் இப்படி கூறிவிட்டார்கள். அதில் ஒரு சொற்பிரயோகங்களை, ஒரு சில சொற்பிரயோகங்களை முகநூல்களாக வெட்டி அதை மக்கள் மத்தியில் பரப்பி அதில் குளிர்காய நிற்கிறார்கள். அவர்களின் இறுதி தருவாய் 6ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. நாங்கள் என்றும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தமிழ் மக்களுடைய மக்கள் பக்கமே நிற்போம். அதே நேரம் அனைத்து மக்களையும் இன்னலக்கத்தை ஏற்படுத்தி தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளையும் 5 ஆண்டுகளில் பாரிய 95% பிரச்சனைகளை நிவர்த்தி செய்த அரசாங்கமாக திகழும் என்று இந்த இடத்தில் கூறுகிறேன். நிறைவாக ஒரு கேள்வி, நீங்கள் குறிப்பிட்டது போல தேர்தல் காலமாகையால் நீங்கள் இந்த காணிகளை விடுவிப்பதாக ஒரு சாரர் குற்றஞ்சாட்டுகிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? தேர்தல் காலம் என்றில்லை, எமது ஆட்சி அமைத்து இன்று 5 மாதங்களை கடந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றன. நாங்கள் 5 மாதத்தில் செய்யக்கூடிய வேலைகளை செய்திருக்கிறோம். எமது வேலை பழுதுகள் கூடவாக இருக்கிறது. முன்னைய காலத்தை மாதிரி எமது அமைச்சர்கள் 100க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் இன்று அமைச்சர்களின் எண்ணிக்கை கூட 24 மட்டுப்படுத்தி இருக்கின்றோம். அதே பிரதி அமைச்சர்கள் 25, முன்னைய காலத்தில் 48க்கு அதிகமான அமைச்சர்கள், பிரதி அமைச்சர், ராஜாங்க அமைச்சர்கள் என்று மக்களின் பணத்தை திருடுவதற்கே உருவாக்கப்பட்ட அமைச்சர்களாகத்தான் இருந்தார்கள். இன்று மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு உண்மையான யதார்த்தபூர்வமான அமைச்சை உருவாக்கி இருக்கிறோம். அவர்கள் வீண் விரயத்தை குறைத்திருக்கிறார்கள்.
நாங்கள் ஆட்சி அமைத்து குறுகிய கால பட்ஜெட்டை ஒதுக்கி மக்களுக்கு அதிகளவான வேலை செய்து கொடுத்திருக்கிறோம். அதுக்கு பிறகு இன்று நீண்ட பட்ஜெட்டை, ஒரு வருடத்துக்கான பட்ஜெட்டை உருவாக்கி இருக்கின்றோம். அது 4ஆம் மாதத்துக்கு பிறகுதான் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த பட்ஜெட் நிதி என்பது இந்த ஆண்டுக்குரியது. இனிமேலும் அடுத்த ஆண்டுக்குரிய பட்ஜெட் செய்ய வேண்டி இருக்கிறது. அன்ற தோழர் அவர்கள் இப்பயே கூறிவிட்டார்கள், அடுத்த ஆண்டு பட்ஜெட்டை எனக்கு 7ஆம் மாசத்திற்குள் என்னென்ன வேலை திட்டம் செய்ய வேண்டும் என்று எங்களை சமர்ப்பிக்கும்படி கேட்டுக்கொண்டிருக்கிறார். அதுக்கான வேலை திட்டத்தையும் போடுறாங்க. நாங்கள் நடவடிக்கை எடுத்துக்கொள்வோம். அடுத்த வருஷத்துக்கான நிதியை ஒதுக்குவதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். உங்களுக்கு ஒன்றை கூறுகிறோம், அடுத்த ஆண்டு இதைவிட அதிகமான நிதியை, எமது மக்களுக்கான நிதிகளை அதிகளவான பங்கிடுவதற்கு தீர்மானித்திருக்கிறோம். ஏனென்றால் எமது அரசாங்கம் வீண் விரயங்களை குறைத்திருக்கிறது. அதனால் இந்த ஆண்டு ஒதுக்கிய நிதியை விட அதிகளவான நிதி அடுத்த ஆண்டு ஒதுக்கப்படும் என்று மக்களுக்கு கூறுகிறோம். மிக்க நன்றி உங்கள் கருத்துக்களுக்கு. இதுவரை நான் உங்களுக்காக காட்சிப்படுத்தியிருக்கக்கூடிய பகுதியிலிருந்து நான் வெளியேறப் போகின்றேன். அதாவது KKS வீதிக்கு அருகாமையில் தான் இந்த பகுதி இருக்கின்றது. அதை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன். இப்போது இந்த பகுதியிலே இரும்பு வியாபாரம் களை கட்டி பறக்கின்றது, கொடி கட்டி பறக்கின்றது.